நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல 18% வாக்கு வங்கியோடு இருக்கு, அதிமுகவை விட செல்வாக்கோடு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. உடனே தாவேகாவில இருந்து ஒரு விமர்சனம், எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி சொல்லலாம், எங்களுக்கு 18 இல்ல 31% வாக்கு இருக்குன்னு அருண்ராஜ் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற நபர் ஏதோ ஒரு பெரிய லாபியிஸ்ட் போலவும், அவர் ஏதோ தேர்தலில் கைதேர்ந்தவர், வியூகம் வகுப்பதில் வல்லவர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை சமீப காலமாக உருவாக்கினார்கள். அவர் ஒரு கடைந்தெடுத்த முட்டாள் என்பதை, அவருக்கு அரசியலில் எந்த புரிதலும் இல்லை என்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துது. ப்ரூவன் ரெக்கார்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்று எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இதுவரை தேர்தலை சந்திக்காத விஜயினுடைய தாவேகா இத்தனை சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கும் என்பதே ஒரு தவறான கணக்கீடு இல்லையா? எந்த தேர்தலை சந்தித்து இந்த வாக்கு சதவீதத்தை அவர்கள் நிரூபித்தார்கள்? இதுல வேற தாவேகா தரப்பு வேற எங்களுக்கு 18 எல்லாம் இல்ல 32%. யாரு சார் நீங்க? நீங்க தேர்தல் களத்துல என்னவாக கடந்த காலத்துல இருந்தீங்க? கட்சி துவங்கி நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த கட்சி. நீங்க அதை மறந்துடக்கூடாது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகணும், அணியமாகணும்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை வந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு எங்களுக்கு 32% இருக்குன்னு அந்த கட்சி சொல்லுது. அந்த கட்சிக்கு 18% இருக்கு. அது அதிமுகவோட பலமாக இருக்கு. அதிமுக பல தேர்தல் வெற்றிகளை குவித்த இயக்கம். இன்றைக்கு வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனம் அடைந்து போயிருக்கலாமே தவிர, அதுக்காக அதிமுக கீழே போயிடுச்சு, தாவேகா மேல வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளவு மோசமா இன்னும் போகல சார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு உங்கள் இஷ்டம் போல வாக்கு சதவீதம் இருப்பதாக சொல்றது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏதாவது ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு எங்காவது இருக்கா? எத்தனை இடங்களில் ஒரு கட்சி போட்டியிடுகிறது, அதில் எத்தனை இடங்களில் அந்த கட்சி வைப்பு தொகையை பெறுகிறது அப்படிங்கிறது தேர்தல்ல ஒரு கணக்கு. எத்தனை 1000 வாக்குகளை பெறுதுங்கிறது ஒரு கணக்கு. இப்போ இந்த எந்த கணக்குக்குள்ளும் அடங்காத தாவேகா 18% வாக்குகளை வச்சிருக்குன்னு நீங்க சொன்ன அந்த அதிமேதாவி சொல்வாருன்னு சொன்னா, அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன புரிதலோட இந்த 18% அந்த கட்சிக்கு இருக்கிறதா சொல்றீங்க? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எங்காவது நீங்க ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கீங்களா? பரந்துபட்ட கருத்து கணிப்பு ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கா? அது வெளிப்படை தன்மையோடு எங்கேயாவது நடந்திருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூடுகிற கூட்டத்தை வைத்து முடிவெடுக்கிறேன். கூடுகிற கூட்டத்தில் பாதி பேருக்கு ஓட்டே இருக்காது. பாதி பேர் கியூல நின்று வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு செலுத்துற முறையே விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எதற்காக நான் போய் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து 18% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இது விஜய்க்கு ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற வேலை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளாந்தர வேலை. அந்த வேலையை எதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு இவர் செய்கிறார் என்று புரியவில்லை. விஜய் இந்த தேர்தலில் தான் புதிதாக களம் காண்கிறார். இந்த தேர்தலில் அவர் பெறுகிற வாக்குத்தான் அவருடைய வாக்கு சதவீதம். இந்த தேர்தலில் எத்தனை வாக்குகளை பெறப்போகிறார் என்பதை வச்சுதான் அவருடைய வாக்கு சதவீதத்தை முடிவு பண்ணணும். அதற்கு முன்பு அவருக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்வது எல்லாமே ஒன்று அவரை சிறுமைப்படுத்துவதற்கு குறைத்து சொல்வார்கள், அல்லது அவரை பெருமைப்படுத்துவதற்கு உயர்த்தி சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. இல்ல, சில கருத்து கணிப்புகள் கூட அந்த ரேஞ்சில தானே விடுறாங்க. சமீபத்துல சில கருத்து சி ஓட்டர்ஸா இருக்கட்டும், மற்ற சில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த ரேஞ்ச் ஏதோ ஓரளவுக்கு ஒத்து போகுது இல்ல. இல்ல சார், அதான் நான் சொன்னேன், வெளிப்படை தன்மையோடு கருத்து கணிப்புகள் நடைபெறுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. எந்த மக்களிடம் சென்று நீங்க வாக்கு சதவீதம் யாருக்கு எவ்வளவு இருக்குங்கிறத கணக்கிட்டீங்க? இப்ப உதாரணத்துக்கு சைதாப்பேட்டைன்னு ஒரு தொகுதி. அந்த சைதாப்பேட்டை தொகுதியினுடைய வாக்காளர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அதுல நீங்க எத்தனை பேர்கிட்ட கருத்து கணிப்பை கேட்டீங்க? அதன் அடிப்படையில் நீங்க 10 பேரை கேட்கறீங்க. 10 பேருமே திமுகவுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க. 5 பேர் கேட்கறீங்க, 5 பேருமே அதிமுகவினுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க. அந்த 5 பேர் சொல்கிற கருத்து தான் ஒட்டுமொத்த தொகுதியினுடைய கருத்தா? அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எடுக்கிற கருத்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிம்ப கட்டமைப்புக்கு பயன்படுமே தவிர உண்மையிலேயே விஜயை ஏமாற்றுகிற வேலை இந்த வேலை. இப்ப விஜய் தேர்தல் களத்துல தாம் யாராக இருக்கிறோங்கிறத உணர்ந்துதான் இந்த யுத்த காலத்துக்கு அவர் வரணும்.
தனக்கு வாக்கு சதவீதம் இன்னும் எதன் அடிப்படையிலும் நிர்ணயிக்கப்படவில்லை, இனிமேல் தான் நமக்கான வாக்கு சதவீதத்தை நாம் பெறப்போகிறோம் என்கிற அந்த புரிதலோடு தேர்தல் களத்துக்கு வந்தா மட்டும்தான் அவர் குறைஞ்சபட்சம் தனக்கு இருக்கிற செல்வாக்க தக்க வச்சுக்க முடியும். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவரை உசுப்பேத்துற வேலையை செய்யறாங்க. ஒரு பக்கம் இவர் 18ங்கிறது, இன்னொரு பக்கம் அவர் 32ன்றது. அப்ப விஜயை ஏமாற்ற வேலை. உண்மையிலேயே என்ன நினைச்சுக்குவாரு விஜய்? விஜய்க்கு தேர்தல் கணக்குனா என்னன்னே தெரியாது, தேர்தல் களம்னா எப்படி இருக்கும்னே அவருக்கு தெரியாது. அப்ப அவர் என்னன்னா, அவரை ஏமாத்துற வேலை அது. 32% உங்களுக்கு இருக்கு தளபதி அப்படின்னு சொன்னா, ஆஹா 32%. அப்ப நம்ம கேம்பெயின்ல ஒரு 5%, 37%. அப்புறம் நம்ம எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம நிர்வாகிகள் பார்த்துட்டாங்கன்னா ஒரு 3%, 40% நம்ம தான் வின்னிங் ரேஸ்ல இருக்கோம்னு அவர் முடிவு பண்ணுவார். அதை வச்சுதான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார், தேர்தல்ங்கிறது ஒரு நெடிய ப்ராசஸ், புரியுதா உங்களுக்கு? அந்த நெடிய ப்ராசஸ்ல பங்கேற்கிறதுக்கான ட்ரைனிங்கே நீங்க ஒரு 5 வருஷம் எடுக்கணும். அதிமுக, திமுக என்கிற இரு கட்சிகள் இதில் கரை கண்டு இருக்கின்றன, பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. ஆனா தேர்தலை இன்னும் முறையாக சந்திக்க முடியாத கட்சிகள் தான் அதிமுக, திமுக அல்லாத கட்சிகள். எந்த கட்சியாலையும் தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தல்ல கேண்டிடேட் போடுறதுன்றது வேற. 234 பேரும் வைப்பு தொகையும் இருந்தா யார் வேணுமோ கேண்டிடேட் போடலாம். ஆனா தேர்தலை முறையாக அணுகிறது இருக்குல்ல, முறையாக சந்திக்கிறது இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு 2 கட்சி கிட்ட தான் இருக்கு. வேற எந்த கட்சிகிட்டையும் தமிழ்நாட்டுல இல்ல. எல்லா கட்சியும் நீங்க சேர்த்துக்கங்க. அதனாலதான் இந்த 2 கட்சிகளினுடைய தோழமையோடு தேர்தல் களத்துக்கு வருகிறவர்கள் தான் வெற்றி பெறுறாங்க. அப்படி இல்லாம யாராவது வெற்றி பெற்று இருக்கிறாங்களா? விதிவிலக்குகள் இருக்கலாம், விதிவிலக்குகள் விதியாயிடாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இங்க இந்த 2 கட்சியை தாண்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே யாருக்கிட்டையுமே இல்லாதப்போ விஜய் எப்படி சார் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாரு? இதுக்கு முன்பு யாருமே உருவாக்க முடியலையே சார். அவ்வளவு பெரிய புரட்சியை உண்டாக்குகிற புரட்சியாளரா சார் விஜய்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கு. வெளியிலேயே வராமல், குரலையே வெளிப்படுத்தாமல், பிரச்சனைகளையே அட்ரஸ் பண்ணாம அந்த புரட்சியாளர் தேர்தல்ல மட்டும் மகத்தான வெற்றியை பெற்றுவாரு அப்படின்னா எப்படி சார் பெறுவாரு? வந்த போது இருந்த கிரேஸை விட இப்ப குறைஞ்சிருக்கு சார். வந்த போது இருந்த மார்க்கெட்டை விட, நான் அவருடைய பாணியிலேயே சொல்றேன், மார்க்கெட்ல உச்சபட்சத்துல இருந்த போது விட்டுட்டு வந்துட்டாருன்றாங்க இல்லையா, அவர் வந்த போது இருந்த மார்க்கெட்டை விட இப்ப மார்க்கெட் குறைஞ்சிச்சு சார் அவருக்கு. இப்ப அவருடைய மக்கள் அவரை எந்த இடத்தில் வைத்து பார்த்தார்களோ அந்த இடத்திலிருந்து இப்போது கீழே இறக்கி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்லாம விஜயை ஏமாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இந்த கருத்து கணிப்பை விஜயை ஏமாற்றுவதற்காக எடுத்ததாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, வந்த அப்போ இருந்த அந்த செல்வாக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சில பேர் சொல்றாங்க, சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, இந்த கரூர் விவகாரம், பாஜக விஜய்க்கு இந்த ஜனநாயக விவகாரத்துல நெருக்கடி கொடுக்கிறது, இது போன்ற அரசியல் நெருக்கடிகள் எல்லாம் விஜய் மீது அனுதாபத்தை, சிம்பத்தியை கூட்டியிருக்கு, அதனால அவருக்கான செல்வாக்கு இந்த வகையில் அதிகரிச்சிருக்குன்றாங்க. அதாவது சிம்பத்தி அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். முதல்ல சிம்பத்தி உருவாகும் சார், எல்லாத்துக்குமே உருவாகும். விஜயகாந்த் இறந்தப்ப ஒரு சிம்பத்தி உருவாகுது. அதை விஜயகாந்த் மனைவி என்ன பண்றாங்கன்னா, அந்த சிம்பத்தியை யூட்டிலைஸ் பண்ணாம அப்படியே இடது கையால தள்ளிட்டு அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆளுமை போல தன்னை முன்னிறுத்துறாங்க. அதனாலதான் அந்த கட்சி ஃபெயிலியரை நோக்கி பயணிச்சது. இப்ப விஜய்க்கு என்னன்னா, உண்மையிலேயே அந்த பத்திரிகையாளர்கள், மூத்தவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கருத்தெல்லாம், அதெல்லாம் உண்மையிலே ஏற்புடைய கருத்து தான். சிம்பத்திங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ராஜீவ்காந்தி இறந்த போது, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த சிம்பத்தி தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய முகமாக அமைஞ்சது. அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்துல சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும் அரசியல்ல. ஆனா அந்த சிம்பத்தியை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த சிம்பத்தியை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அனுதாபத்தை விஜய் பயன்படுத்தினாரா? இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் என்னவாக வெளிப்பட்டார்? நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலம் வெளியிலேயே வரல. அப்புறம் எப்படி சிம்பத்தியை நீங்க பயன்படுத்தினதாக கருத்துல கொள்ளப்படும்? அந்த பிரச்சனை குறித்து நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை. அந்த பிரச்சனைக்காக நீங்க சிபிஐ கோர்ட் வேணும்னு கேக்குறீங்க. சிபிஐ கோர்ட்டுக்கு வழக்கம் மாத்தியாச்சு. மாத்த கேட்டது யாரு? நீங்க தான் கேட்டீங்க. இப்ப சிபிஐ உங்க குரல் வலையை நசுக்குறாங்க. நீங்க வழிய சென்று கேட்ட விசாரணை உங்களுக்கு எதிராக முடியுதுல்ல, அதையாவது நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வச்சீங்களா? நாங்கள் நினைத்ததை போல சிபிஐ இல்லைன்னு சொல்லி உங்க அனுதாபத்தை தேடிக்கிட்டீங்களா? சிபிஐ என்ன சொன்னுச்சுன்னே நீங்க சொல்லலையே. சிபிஐ கிட்ட உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்துச்சுன்னே சொல்லலையே. உங்களை துருவி துருவி விசாரணை நடத்தியதாக செய்திகள் வந்துச்சே. உங்களை ஏன் டெல்லிக்கு வர சொன்னாங்க? சிபிஐக்கு சென்னையில அலுவலகம் இல்லையா? சென்னையிலிருந்து ஏன் உங்களை டெல்லிக்கு வர வச்சாங்க? டெல்லியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன? அவ்வளவு நேரம் உங்கள்ட்ட விசாரிப்பதற்கு என்ன செய்தி இருந்தது? நீங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்துட்டு போனீங்க அந்த ஈவென்ட்ல இல்லையா? கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஒரு பங்கேற்பாளர் தான் விஜய். அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் வேறு,
அந்த கூட்டத்துக்கு விஜயை அழைத்து வந்தவர்கள் வேறு, அவர்களிடத்தெல்லாம் முழுமையான விசாரணை நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு பங்கேற்பாளராக இருந்தே 3 நாட்கள் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உங்களுக்கு சிபிஐ உருவாக்குச்சு இல்ல. ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு வந்துச்சு இல்ல டெல்லியில. டெல்லிக்கு முதல்ல ஏன் வழக்க கொண்டு போனாங்க? பல வழக்குகளை சிபிஐ சென்னையிலேயே வச்சு விசாரிச்சிருக்குல்ல. சென்னை அலுவலகத்துல விசாரிக்காம போனதுக்கு என்ன காரணம்? இதையாவது நீங்க நாட்டு மக்கள்கிட்ட பேசி அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணீங்களா? அந்த சிம்பத்தியை யூட்டிலைஸ் பண்ணீங்களா? இல்ல. அப்ப சிம்பத்தி எல்லாம் உருவாக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்திலையும். அதை நீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்றதுதான் இருக்கு. இப்ப பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொன்னது உண்மைதான். அதை விஜய் பயன்படுத்தலையே. அதான இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சார். அந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துறார் சார். சின்னம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம் சார். அந்த கூட்டத்திலாவது விஜய்க்கு என்ன நெருக்கடி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கணுமா இல்லையா? வெளிப்படையாக பேசவே இல்லையே. நான் நெருக்கடிக்கெல்லாம் ஆட்பட மாட்டேன், என்ன பார்த்தா நெருக்கடிக்கெல்லாம் அழுத்தத்துக்கெல்லாம் ஆட்படுற ஆள் மாதிரியா தெரியுது அப்படின்னு பேசுறாரு வசனம். யாரால் அழுத்தம் கொடுக்கப்பட்டது பேசினாரா? யாரால் நெருக்கடி கொடுக்கப்பட்டது பேசினாரா? வெளிப்படை தன்மையோடு இருந்தாரா? அப்போ நீங்க என்ன நடக்குதுங்கிறத அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லாம ஒரு சிம்பத்தி இருக்கு, அந்த சிம்பத்தி விஜய்க்கு அரசியல் லாபத்தை தரும்னு சொன்னா, உண்மையிலேயே அரசியல் லாபத்தை விஜய்க்கு இருக்கிற சிம்பத்தி கொடுக்கவில்லை. விஜய் அந்த சிம்பத்தியை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இன்றைக்கு காலையில சில தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிடுறாங்க, தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பிரேமலதா அவர்கள் வீகம் வகுத்துட்டு இருப்பதா. அப்படி ஒரு அணி அமைந்தால் அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. யாரு பாதிப்பை கொடுக்க போறாங்க? ஜீரோவோடு இன்னொரு ஜீரோ சேர்ந்தா 2 ஜீரோ ஆகுமே தவிர அது எப்படி 100 ஆகும்னு கேட்கிறேன் நான். இப்ப தேமுதிகக்கு என்ன சார் செல்வாக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல? அந்த கட்சி என்ன இம்பாக்ட உருவாக்கும்? ஒரு காலத்துல அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி திமுகவை பின்னுக்கு தள்ளி 2011 அதுதான் அந்த கட்சிக்கு கிடைத்த கடைசி வெற்றி. முதல் வெற்றி விருதாச்சலத்துல விஜயகாந்துக்கு 2006 வெற்றி. அதன் பிறகு 2011 ஒரு மகத்தான வெற்றி. ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற தேமுதிக எதிர்கட்சியாக அமர்ந்தது. அதன் பிறகு அந்த கிராஃப் எப்படி எகிரிச்சு பாருங்க, இங்கிருந்து அங்க போயிடுச்சு இல்லையா? அதன் பிறகு அந்த கட்சி எங்காவது ஒரு வெற்றியை பெற்றிருக்கா? ஒரே ஒரு வெற்றி 2011க்கு பிறகு. 2011க்கு பிறகு இப்ப 2026 வந்துருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருடம்? 16 வருடம் ஆயிடுச்சு. இந்த 16 வருடத்துல ஒரு வெற்றியை கூட அந்த கட்சி பெறல சார். கிராஃப் இங்கிருந்து அங்க எகிரிச்சுல்ல, அந்த கிராஃப் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. 2016 வைகோ பேச்சை கேட்டு மக்கள் நல கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாரு கேப்டன் விஜயகாந்த். பல இடங்கள்ல டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அதன் பிறகு நடந்த 2019 தேர்தல்ல வெற்றி பெறல, 2021 தேர்தல்ல வெற்றி பெறல, 2024 தேர்தல்ல விஜயகாந்த் இறந்து போன சிம்பத்தி, நீங்க சொன்னீங்கல்ல விஜய்க்கு ஒரு சிம்பத்தி இருக்கு அப்படின்னு, நான் கூட சொன்னேன் இல்லையா, விஜயகாந்துக்கு இருந்த சிம்பத்தியை அந்த அம்மா யூட்டிலைஸ் பண்ணலன்னு. அதனுடைய விளைவு என்னன்னா, விஜயகாந்தினுடைய சொந்த சமூக வாக்குகள் இருக்கிற, விஜயகாந்துக்கு பெரிய ஆதரவு நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விருதுநகர்ல விஜயகாந்தினுடைய சொந்த மகன் தோல்வியை தழுவுறார். இதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை. இப்ப தேமுதிக அரசியல் களத்துல என்ன இம்பாக்ட்? அந்த அம்மா ஊருக்கு ஊர் பிரச்சாரமா போயிட்டு இருக்காங்க சார். இப்ப மாவட்டம் தோறும் வெற்றி பெறுகிற கூட்டணியில் இருப்போம். எந்த கூட்டணியில இருப்பீங்க? 2 கட்சியும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்து. 2 கட்சி தரப்புல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு? அதிமுக தரப்புல இருந்து உங்கள்ட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது அதிகாரப்பூர்வ செய்தி இருக்கா? திமுக தரப்புல இருந்து உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க தான் உங்களுக்கு ஏதோ டிமாண்ட் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டிமாண்டும் இல்ல. உங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதா அரசியல் களத்துல ஒரு செய்தியும் இல்ல. 2 கட்சியும் உங்களை விட்டுருச்சு. ஏன்னா நீங்க இந்த கட்சியோடு பேசிக்கொண்டே அந்த கட்சிகிட்ட பேரத்தை உயர்த்துவீங்க, அந்த கட்சியோடு பேசிக்கொண்டே இந்த கட்சி கிட்ட பேரத்தை உயர்த்துவீங்க. இதற்கு 2 கட்சிகளும் தயாராகல. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தயாரா இல்ல. ராஜ்யசபாவை தங்க தாம்பூலத்துல வச்சு கொடுத்து அனுப்பிச்சாரு சார். அந்த அம்மாக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதை அந்த அம்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தள்ளிடுச்சு. அது மிகப்பெரிய அவமானமாக கருதுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால 2 கட்சி தரப்புலையும் பெரிய வரவேற்புகள் இல்ல. இப்ப விஜயை நோக்கி நகர்றதா சொல்றாங்க. அது என்ன பெரிய இம்பாக்ட உருவாக்கி? விஜயே இம்பாக்ட உருவாக்க மாட்டாரு. விஜய் மாதிரி என்றோ ஒரு நாள் அரசியலில் ஆளாய் பேராய் போன, இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் பாழாய் போயிருக்கிற தேமுதிகவும் விஜயும் சேர்ந்த அரசியல் ஒரு இம்பாக்ட் உருவாகுமா? அதெல்லாம் எந்த இம்பாக்டுமே உருவாகாது. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு. அண்ணாமலையை சுற்றி 2 நாட்களாக அரசியல் பார்வைகள் சுழலுது. அவருக்கு அந்த பொறுப்பாளர் பொறுப்பு போட்டாங்க, அது வேணாம், எங்க அப்பாவுக்கு உடஞ்சல்ல, அதனால பாக்கணும் அப்படின்றதுனால அதுல இருந்து விலகிட்டு அங்கேயும் சொல்லிட்டு வெளியில பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. உண்மையாவே அதுக்குள்ள என்ன நடக்கிறதா பாக்குறீங்க சார்? புதிய அரசியல் கட்சி துவங்குவதற்கான எல்லா சூழல்களையும் 6 மாதத்துக்கு முன்பே உருவாக்கி விட்டார் அண்ணாமலை.
அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர்களே அரசியல் கட்சி துவங்க போகிறார் அண்ணாமலை என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் என்கிற ஒரு கம்யூனிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரன் தலைமையை பாஜக மாநில தலைமை ஏற்பதற்கு முன்பாகவே நடந்துருச்சு. அவர் மாநில தலைவராக இருக்கும் போதே நடந்துச்சு. அந்த கம்யூனிட்டி அண்ணாமலைக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் பார்க்க துவங்கிட்டாங்கிற செய்தி உண்மைதான். இப்ப தேர்தல் ஆணையத்துல ஏற்கனவே ஒரு கட்சியினுடைய பெயரை பதிவு செஞ்சுட்டாரு. அந்த கட்சியை தான் அறிவிக்க போகிறார் தேர்தலுக்கு முன்பா அல்லது பின்பா என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெல்லி தலைமை உணர்ந்துருச்சு. ஆனா டெல்லியிலிருந்தே நெருக்கடி தரப்பட்டுச்சுன்னு நேற்றைக்கு எஸ்.வி. சேகர் சொல்றாரு. டெல்லியிலிருந்து உண்மையிலேயே நெருக்கடி கொடுக்கப்பட்டதான்னு தெரியாது. எஸ்.வி. சேகர் தான் அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஆனா அண்ணாமலை பாஜகவில் பயணிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டாருன்றது உண்மை. தனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எல்லாம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய பயணங்களை எல்லாம் ரத்து செய்துட்டு போகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியா என்று கேட்டால் அப்படிப்பட்ட நெருக்கடி இல்லை. அரசியல் கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்கும் அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. அப்படி பார்த்தா அரசியல்ல பயணிக்கவே முடியாது. எனக்கு 1008 சிக்கல்கள். எங்க வீட்டுல இருக்கிற உறவினர்களுக்கு, என்னுடைய சித்திக்கு, இவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை. அதுக்கான அரசியல் போயிட முடியுமா? அப்படி ஒரு சூழல் உருவாக்க முடியாது. நீங்க பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்துக் கொண்டால் தனி வாழ்க்கையை காரணம் காட்டி பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க முடியாது. அப்படி ஒதுங்குபவர் பொது வாழ்க்கைக்கு தகுதி படைத்தவராக இருக்க முடியாது. ஒரு காரணத்தை தேடி இருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி துவங்குவதற்கான எல்லா சூழல்களையும் உருவாக்குறாரு. அவங்க மெதுவாக பேசுகிற கருத்து என்னன்னா, 2026 தேர்தல் அண்ணாமலை போக்கஸ் பண்ணல. 2031 4 முனை போட்டி வரும். உதயநிதி ஸ்டாலின், விஜய், சீமான், அண்ணாமலை என்று 4 முனை போட்டி வரும். அதற்கான களத்தை தயார்படுத்துறோம்னு வெளிப்படையாகவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி துவங்குவதற்கான எல்லா சூழல்களையும் களத்தில் உருவாக்கிட்டாரு. பாஜகவுக்குள்ள உருவாக்குறாரு. இப்ப அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற உடன்பாடு என்னங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. நீ வெளியில போய் கட்சி துவங்கி பாஜகவினுடைய ஸ்டாண்டை எடு அப்படிங்கிறது நடவடிக்கையா, அல்லது பாஜகவிலிருந்து வெளியேறினால் உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என்று அமித்ஷாவினுடைய வழக்கமான பாணி இப்போது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. பாஜகவிலிருந்து மிக விரைவில் அண்ணாமலை வெளியேறுவார். அதற்கான சூழல்கள் கனிந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிறைவா ஒரு கேள்விங்க சார். நேற்று நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு உரையாற்றினார். அவருடைய பாணியிலேயே கவிதை நடையில் ஒரு உரையை ஆற்றினார். தமிழ்நாடு தமிழ் பிச்சை கேட்காது, தமிழ் இந்திய வச்சு வேணா பிச்சை கேளுங்க அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே ரசிக்கும்படியான கவித்துவமான பேச்சு. கமலினுடைய கன்னி உரை மிக சிறப்பாக நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. கடைசியாக ஜெய்ஹிந்த் என்று சொல்லி தன்னை ஒரு தேசியவாதியாகவும் அடையாளப்படுத்தி கொண்டார். பாஜகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அதுதான். நீங்கள் தமிழன் என்று சொல்லிவிட்டால் உங்களை ஒரு இடத்தில் நிறுத்தி விடுவார்கள். நான் தேசிய அரசியலுக்குள் இருக்கிறேன், தேசிய முகமாக திகழ்கிறேன் என்று சொன்னால்தான் அவர்களுக்கு நெருக்கடி. ரெண்டையும் செஞ்சிட்டார். நான் பெரியாரினுடைய பேரன் என்றும் சொல்லிவிட்டார். தமிழ் பிச்சை கேட்காது, உங்களுக்கு வேண்டுமானால் ஆங்கிலமும் ஹிந்தியும் பிச்சை கேட்கட்டும் என்றும் சொல்லிவிட்டார். கன்னத்தில் அரைந்தார் போல் சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஜெய்ஹிந்தும் சொல்றாரு. இதுதான் பாஜகவுக்கு இருக்கிற நெருக்கடி. உண்மையிலேயே அற்புதமான உரை. தமிழ்நாட்டு மக்களினுடைய சினத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உரையை கமலஹாசன் நேற்றுக்கு பேசினார் என்றுதான் புரிந்து கொள்ள. அதுவும் தங்காய் என்றெல்லாம் சொல்லி நிர்மலா சீதாராமன் அம்மையாரையே கார்னர் செய்தது மாதிரியாக ஒரு உரை அமைந்தது. செய்வதறியாது திகைத்து போய் நின்றது பாஜகவினுடைய தரப்பு. ஏன்னா பலருக்கு இவர் பேசுறதே புரியல. அவையினுடைய சேர்பர்சனா இருக்கிற சிபிஆருக்கே என்ன சொல்ல வராருங்கிறது புரியாம கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னு தான் நான் பார்த்தேன். அவருடைய முக பாவனை அப்படிதான் இருந்துச்சு. என்னென்னவோ சொல்றாரு, இவரு என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு தான் சிபிஆர் ஒரு தடுமாற்றத்தோடு இருந்தார். ஆனாலும் ரொம்ப ரசித்து கேட்டார். நானுமே ரொம்ப ரசித்தேன். கமலினுடைய இயல்பான நடையே இப்படிதான் சார். எல்லாரும் புரிந்து கொள்கிற விதத்தில் பேசுவது கமலுக்கு பழக்கமே கிடையாது. கமல் இப்படியே பேசி பழக்கப்படுவார். கமலினுடைய பேச்சை புரிந்து கொள்வதற்கே 1 மணி நேரம் ஆகும். அதாவது அறிவார்ந்தவர்களால். அந்த நடை புரியாதவர்களுக்கு 1 நாள் கூட ஆகலாம், இல்ல யாராவது எடுத்து சொல்லித்தான் புரியலாம். இப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு இந்த நடையெல்லாம் புரியாது. புரிஞ்சிருந்தா அந்த அம்மா எந்திரிச்சு சண்டையே போட்டிருப்பாங்க அப்பவே. அந்த நடை புரியாதனாலதான் அதுக்கப்புறம் அண்ணன் எல்முருகன் மாதிரியான ஆட்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த கட்டமா ஒரு மைக்கு பிடிக்க போகும்போது அந்த எதிர்ப்பை அவங்க பதிவு செய்வாங்க. ஆனா கன்னி உரையை மிக சிறப்பாக பதிவு செய்து விட்டார் கமல். கமல் நாடாளுமன்றத்தில் இப்படியே தொடர்ந்து பேசுவதும் சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனைய எளிதில் புரிகிற வகையில் எடுத்து வைக்கணும்.
உங்களுடைய கன்னி உரைக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி எல்லாம் எல்லா நேரத்திலயும் நேரம் கொடுக்க மாட்டாங்க. 0 ஹவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அங்கெல்லாம் நீங்க பேசுற செய்திய அப்படியே ஒப்பிச்சுட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு சூழல். ஒரு அண்ணன் திருச்சி சிவாலாம் அப்படி செஞ்சிருக்காரு. அவர்லாம் நாடாளுமன்றத்துல நெடிய அனுபவம் பெற்றவர். அதனால இந்த ஒரு கன்னி உரை வேண்டுமானால் வரலாற்று சிறப்புமிக்க உரை, உங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு மைல்கல். எனவே இப்படி அமைந்ததில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி உரை அமையாது. அமைவதற்கான வாய்ப்புகளும் நாடாளுமன்றத்தில் அமையாது. எனவே கமல் கொஞ்சம் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் அப்படித்தான் அமையும். ஆனால் ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.